கேப்டன் மகன் சண்முக பாண்டியனின் படைத்தலைவன் ஆடியோ விழாவில் ரஜினிகாந்த். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த ஆண்டு காலமானார். அவரது மறைவு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. தேமுதிக தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இப்பொழுது வரையிலும் அவரது நினைவிடத்தில் ஏராளமானோர் சென்று அவரின் நினைவாக தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். அவரின் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தற்போது கேப்டன் குடும்பத்திற்கு சர்ப்ரைஸ் ஒன்றை கொடுத்துள்ளார். மறைந்த நடிகர் விஜயகாந்தை மிஞ்சும் அளவிற்கு அவரது மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் படைத்தலைவன் படத்தின் 5 சண்டை காட்சிகளில் பின்னி எடுத்திருப்பதாக சொல்கின்றனர். படம் வெளிவரும் போது இந்த சண்டை காட்சிகள் தான் அவருக்கு பெயர் வாங்கி தரும் என்று கூறப்படுகிறது. அடர்ந்து தொங்கும் தலைமுடி, வெறித்த பார்வை, கட்டுடல் தோற்றத்தில் நடித்துள்ளார் சண்முக பாண்டியன். காடுகளிலும் காடு சார்ந்த இடங்களிலும் படப்பிடிப்பை நடத்தியுள்ளனர். நட்பே துணை படத்தை இயக்கிய அன்பு இயக்கியுள்ள படத்திற்கு திரைக்கதை, வசனம் எழுதியுள்ளார் பார்த்திபன். இந்த படைத்தலைவன் கதையை விஜயகாந்த் கேட்டு அவர்தான் வெள்ளை கொடி காட்டியிருக்கிறார். படத்தை விரைவில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். தற்போது இப்படத்தின் பாடல் பதிவு தொடங்கியுள்ளது. அதற்காக இளையராஜாவை சந்தித்த சண்முக பாண்டியன், இயக்குனர் உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது. மேலும் படத்தின் அனைத்து பணிகளும் முடிவடைந்து இந்த ஆண்டே திரைப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தின் ஆடியோ விழா பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடு செய்யப்படுகிறதாம். இதில் ரஜினிகாந்த் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாம். விரைவில் இதற்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம்.